வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். பாஜக தலைமையிலான மத்திய அரசு தமிழக ஆளுநராக என் ரவியை நியமித்து திமுக அரசை குழப்பி தமிழர்களை அவமதிப்பதற்காகவே தமிழக ஆளுநராக நியமித்துள்ளதாக திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பேசிய அவர், அரசியல் சாசன பொறுப்புகளை நிறைவேற்றாமல் ஆளுநர் அரசியலில் ஈடுபடுவதாக விமர்சித்தார். ஆளுநர் சட்டப்பேரவையில் உரையாற்ற விரும்பவில்லை என்றால் அவர் விடுப்பு எடுக்க வேண்டும் என்று அவர் பரிந்துரைத்தார். ரவியை திரும்ப அழைக்க கோரியும் இந்த ஆண்டுக்கான சட்டசபையின் முதல் அமர்வில் மாநில அரசு தயாரித்த உரையை அவர் வாசிக்க மறுத்ததை கண்டித்தும் இந்த போராட்டம் நடத்தப்பட்டது. திங்களன்று ஆளுநர் ரவி வழக்கமான உரையை வழங்காமல் சட்டப்பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்தார். பின்னர் ராஜ்பவன் சட்டமன்றத்தில் அரசியலமைப்பு மற்றும் தேசிய கீதத்தை அவமதித்ததற்கு எதிர்வினையாக நியாயப்படுத்தினார். ஆனால் மூன்றாவது முறையாக சட்டசபையை கவர்னர் மதிக்கவில்லை என குற்றம் சாட்டிய கனிமொழி, பாஜகவினர் தரும் தடைகளை கவர்னர் மூலம் முறியடிப்பதில் திமுக உறுதியளித்தார். முதல்வர் மு.க.ஸ்டாலினின் பொறுமைக்கும் எல்லை உண்டு என்று எச்சரித்த அவர், ஆளுநர் விரைவில் திருப்பி அனுப்பப்படுவார் என்றும் சூசகமாக தெரிவித்தார். வழமையான உரையை வாசிக்க மறுப்பதன் மூலம் 5 தசாப்தங்களாக நடைமுறையில் இருந்த நடைமுறைகளை சீர்குலைக்க ஆளுநர் முயற்சிப்பதாக திமுக அமைப்பு செயலாளர் எஸ் பாரதி குற்றம் சாட்டினார். ரவியின் நியாயத்தை ஆதாரமற்றது என்று அவர் நிராகரித்தார். மேலும் பாஜக ஆளும் மாநிலங்கள் இதேபோன்ற முன்னேற்றத்தை அடைய முடியாததால் ஸ்டாலின் தலைமையில் தமிழகத்தின் ஆட்சியை பார்த்து ஆளுநர் பொறாமைப்படுவதாக பரிந்துரைத்தார். நியாயமான காரணமின்றி சட்டசபையை ஆளுநர் புறக்கணித்ததாகவும் பாரதி விமர்சித்தார். இதற்கு பதிலளித்த பாஜக மகிழா மோர்ச்சா தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான வானதி சீனிவாசன், ஆளுநரின் பதவியை குறைமதிப்பிற்கு உட்படுத்தும் திமுகவிற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். ஆளுநரின் சட்டசபை வருகையின் போது ஆளுங்கட்சி நாடகங்களை நடத்துவதாகவும் ரவியை தமிழகத்திற்கு அவமரியாதையாக சித்தரிக்க திமுக முயற்சிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் என்ற ஆளுநரின் வற்புறுத்தலை அவர் ஆதரித்தார். இது திமுகவின் கூட்டணி கட்சிகள் உட்பட மற்ற மாநிலங்களில் பின்பற்றப்படும் வழக்கமான நடைமுறை என்று குறிப்பிட்டார். தமிழகத்தில் தனி நடைமுறைகளை கடைபிடிப்பதற்காக திமுகவை விமர்சித்த வானதி, ஆளுநரை அரசியல் ரீதியாக குறிவைக்க ஆளுங்கட்சி இந்த விவகாரத்தை பயன்படுத்துவதாகவும் கூறினார். தேசிய கீதம் இசைப்பது அரசியலமைப்பு மரபு என்று வலியுறுத்திய அவர், ஆளுநரின் அவமரியாதை குறித்த திமுகவின் கூற்றுகள் ஆதாரமற்றவை என்று நிராகரித்தார். தமிழகத்தின் மாவட்ட தலைமையகங்கள் முழுவதும் நடைபெற்ற இந்த போராட்டம் திமுக அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையே நிலவும் பதற்றத்தை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. இது உங்கள் தினக்கதிர். நன்றி.